அடுத்து 7வதுலேருந்து மிசலேனியஸ் பெருமைகள். இப்போ 6 வரைக்கும் மெயின் பெருமைகள், ஏன்னா 6 அடித்தா போகிறோம், அடுத்து ஒரு 4 அடித்தா முடிச்சுடலாம். இப்போ அடுத்த 4 மிசலேனியஸ் பெருமைகள் என்னென்னா, நமக்கு பகவானுடைய குணானுபவம்ங்கிறது எப்போதுமே நம்ம சம்பிரதாயத்தில் முக்கியம். குணானுபவ கைங்கரியங்களே பொழுதுபோக்காக கொள்ளுகை. இப்போது ராமாவதாரத்தின் குணங்களை அனுபவிக்கணும்னா ஒரு ராமாயணம் இதெல்லாம் உட்காந்து கேட்குறோம், கோவிலுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இந்த வாமனமூர்த்தியின் குணங்களை எப்படி அனுபவிக்கிறது? வாமனனுடைய குணானுபவம், உபநயனம் தான் வாமன குணானுபவம். உபநயனத்தில் ஒரு குழந்தைக்கு பூணல் போட்டு வைக்கிறோமே, அந்த குழந்தைய வாமனமூர்த்தியாகவே காண வேண்டுமா? ஏன்னா பாகவத புராணத்தில் சுகபிரம்மம் இந்த வாமனமூர்த்திக்கு எப்படியெல்லாம் உபநயனம் நடந்ததுன்னு விரிவாக அப்படியே சாதிச்சிருக்கார். ஒரு குழந்தைக்கு நடக்கிற உபநயனத்தை பார்க்கும்போது இந்த காட்சியெல்லாம் நம் கண் முன்னாடி வந்து வாமனமூர்த்தியின் குணங்களை அப்படி நாம் அனுபவிக்கணுமா? அந்த ஸ்லோகங்கள் அடியன் சேவிக்கிறேன், எவ்வளோ ஆனந்தமாக இருக்குன்னு பாருங்க. வாமனமூர்த்தி அவதாரம் பண்ணுறார். அவதாரம் பண்ணதும் உடனே அவருக்கு உபநயனம். எப்படி பண்ணாலும் சுகபிரம்ம ஸ்லோகம், தஸ்ய உபநீயமானஸ்ய சாவித்ரீம் சவிதா அப்ரவீத். சூரியன் இறங்கி வந்து வாமனமூர்த்திக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசித்தானாம். அதுக்கப்புறம் பிருகஸ்பதிர் பிரம்மசூத்திரம், தேவர்களின் குருவான பிருகஸ்பதி வந்து பிரம்மசூத்திரம், அதாவது யஜ்ஞோபவீதமாகிய பூணூலை பிருகஸ்பதி வந்து அணிவிக்கிறாராம். மேகலாம் கஷ்யபோ ததாத். கஷ்யபர் இந்த குழந்தையோட தந்தை, அவர் இடுப்பில் அணியக்கூடிய அரை கச்சையாகிய மேக்கலை, முஞ்சை புல்லால மூஞ்சி மேக்கலைன்னு அணியணும் பிரம்மச்சாரி. அந்த அரை கச்சையை தந்தையான கஷ்யபர் வந்து அணிவிக்கிறார். ததௌ கிருஷ்ணாஜினம் பூமிகி, பிரம்மச்சாரி மான் தோல் மேலே அணியணும். இன்றைக்கி என்ன பண்ணுறா, ஒரு சின்னதாக அதை பூணலுக்குள்ளே கட்டி பூணலோடையே சேர்த்து வச்சுட்றா. அப்படி இல்லையா, மேல் வஸ்திரம் போல் மாந்தோல் பெருசாக அணியணும்னு இருக்கு. இதை ஆரம்பித்து வச்சதே வாமனமூர்த்தி தான். அவர் என்ன பண்ணார், மகாபலிகிட்ட பிரம்மச்சாரி வேஷத்தில் போய் யாச்சகம் கேட்கணும். தாயார்கிட்ட நீ கொஞ்சம் திருமார்பிலேருந்து விலகி இரு, போயிட்டு வரேன்னார். தாயார் போமாட்டேன்ட்டா. பெருமாள் சொன்னார், நீ இருந்தால் நான் எப்படி பிரம்மச்சாரின்னு சொல்லிக்கிறது? ஒய்ஃபை திருமார்பில் உட்கார வச்சுன்னு பிரம்மச்சாரின்னு சொல்லலாமா? அது கூட பிரச்சனை இல்லை. மகாலட்சுமியின் பார்வை மகாபலி மேலே பட்டுடுத்துனா அவன் சொத்தை எப்படி வாங்கிறது? அதனால போனால் அகலகில்லேன் இறையும், நான் போமாட்டேங்கிறா தாயார். அதனால பெருமாள் என்ன பண்ணாராம், இனிமே பிரம்மச்சாரி எல்லாம் பெரிய மான்தோலை அணிந்து கொள்ள வேண்டும்னு ரூல்ஸை எழுதி வச்சு பூமி தேவிட்டேருந்து மான்தோலை வாங்கி இவர் போட்டுட்டார். அதனால அந்த மான்தோலை பூமி தேவிக்கும் சந்தோஷம், இவர் ஸ்ரீதேவியை மறைச்ச வரைக்கும் எனக்கு ஆனந்தம்னு சொல்லி வேடிக்கைக்காக சொல்கிறேன். பூமி தேவியை கொண்டு வந்து அந்த மான்தோலை கொடுக்க அதை அவர் அணிந்து கொண்டார். அப்போது பிரம்மச்சாரி மேலே மான்தோல் அணியணும். அடுத்தது தண்டம் சோமோ வனஸ்பதிகி. இந்த பிரம்மச்சாரிக்கு பலாச தண்டம்னு பலாச மர தண்டம் ஒன்று கொடுப்பா. அதை அந்த குழந்தை பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு தண்டமா அது எங்கே கொடுத்தது அப்படின்னு கேட்டுடுறா. அந்த தண்டம் தான் குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் கற்கக்கூடிய வேதங்கள் அத்தனையும் அந்த தண்டத்தில் தான் போய் நிலை பெற்றுன்னு இருக்குமா. அதனால் அந்த தண்டம், அதை சோமன் என்ற வனதேவத்தை தண்டத்தை வாமனமூர்த்திக்கு கொடுத்தான். கௌபீனாச்சாதனம் மாதா. அப்புறம் அந்த குழந்தைக்கு கோமணம், கௌபீனம், அதை தாயான அதிதி தேவி, வாமனமூர்த்தியின் தாயான அதிதி தேவி அந்த கௌபீனத்தை கொடுக்குறா. தியௌஷத்ரம் ஜெகதப்பதேகே. அதுக்கப்புறம் அந்த கொடை, வாமனமூர்த்தினாலே கொடை தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸ்வர்கலோக தேவத்தை வாமனமூர்த்திக்கு கொடை கொடுத்துதான். அதுக்கப்புறம் கமண்டலும் வேத கர்ப்பகா. வாமனமூர்த்தி கையில் ஒரு கமண்டலம் இருக்கும் இல்லையா, அதை பிரம்மா சமர்ப்பித்தார். குஷான் சப்தர்ஷயோ ததுகு. பிரம்மச்சாரி கையில் தர்பைகள் இருக்கணும். அந்த தர்பையை சப்த ரிஷிகள் கொடுத்தாலும். பிரம்மச்சாரி கையில் எதுக்கு தர்பை? இது இன்றைக்கும் சில வீடுகளில் பிரம்மச்சாரி, நீ எதுக்குடா தர்பையெல்லாம் எடுத்துன்னு இருக்க, இதெல்லாம் நீ தொடக்கூடாது வெய்யும்பா. பிரம்மச்சாரிக்கு தர்பை ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா தினந்தோறும் பிரம்ம யஜ்யம்னு வேதத்திலேருந்து ஒரு பாகம் சொல்லணும். கிரகஸ்தாளுக்கும் உண்டு. பிரம்ம யஜ்யம்னு வேதத்திலேருந்து ஒரு சாப்டர் உட்காந்து சொல்லணும். 3 நாள் தொடர்ந்து பிரம்ம யஜ்யம் பண்ணலைன்னா அப்புறம் அவன் பிராமணனே இல்லைன்னு சொல்லியிருக்கு. வேதத்திலேருந்து ஒரு அப்படி பூர்த்தியாக வேதாத்தியனம் பண்ணலைன்னா புருஷ சூக்தம் மட்டுமாவது பிரம்ம யஜ்யம்ங்கிற பேரில் டெய்லி சொல்லணும். அதுவும் தெரியாதவா பிரம்ம யஜ்யம்ங்கிற பேரில் 10 காயத்ரியாவது சொல்லணுங்கிறா. அந்த பிரம்ம யஜ்யம் பண்ணும்போது கீழே கொஞ்சம் தர்பைகளை பரப்பி வச்சு அந்த தர்ப மேலே உட்காந்து பிரம்ம யஜ்யம் பண்ணால் வேதம் நன்னா மனசில் பதிகமாக மறக்காதான். இது அனுபவம் உள்ளவா அடியன்ட்ட சொல்லி அடியனும் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது நன்னாவே ஒர்க் ஆகுது. தர்பைகளை பூமியில் பரப்பி வச்சு தர்ப மேலே உட்காந்து பிரம்ம யஜ்யம் பண்ணால் அந்த வேதங்கள் நன்னா மனசில் பதியிறது. அது மட்டும் இல்லை, அடியனுக்கு ஒரு கமெண்ட் என்னென்னா, கருணாகராச்சார சுவாமிகிட்ட ஸ்ரீபாஷிய காலக்ஷேபம் பண்ணும்போது அவர் சாதிச்சார்,
இந்த மாதிரி டெய்லி ஸ்ரீபாஷ்யத்துலேருந்து ஒரு அதிகரணம் பிரம்ம யஜ்ஞத்தோடு சேர்த்து சொல்லு, ஒரு அதிகரணமும் சேவி. ஏன்னா எம்பெருமானாருடைய அந்த வாக்கு அத்தனையும் நமக்கு வாக் விதயமாக நெற்றுவாக இருக்கணும். அதனால் ஸ்ரீபாஷ்யத்துலேருந்து ஒரு அதிகரணம், பிரம்ம யஜ்ஞத்தில் வேதத்துலேருந்து அதிகருது. இது ஆச்சாரியர்கள் சாய்ச்ச விஷயம். அதனால் அந்த தர்பை புற்கள் குஷான் சப்தர்ஷயோ ததுகு, சப்த ரிஷிகள் கொடுத்தார்கள். அக்ஷமாலா மகாராஜா சரஸ்வதி அவ்யயாத்மனஹா, ஜபமாலையை சரஸ்வதி தேவி வழங்கினாள். தஸ்மாயித்யுபநீதாய யக்ஷராட் பாத்ரிகாமதாத், பிரம்மச்சாரி பிக்ஷை எடுக்கணும், அந்த பிக்ஷை பாத்திரத்தை குபேரன் அளித்தான். பிக்ஷாம் பகவதி சாட்சாத்து உமா அதாத்து அம்பிகா சதி, முதல் பிக்ஷையை பார்வதியான உமாதேவி அவளே வாமனமூர்த்திக்கு சமர்ப்பித்து இப்படி இத்தனை பேர் கைங்கரியம் பண்ணியிருக்காளாம். அப்போ நாளைக்கு அந்த குழந்தைக்கு இதே மாதிரி பூணல் போட்டு காயத்ரி உபதேசம் பண்ணி இடுப்பில் அந்த முஞ்சை புல்லால் அரைக்கச்சை அணிவித்து அவருக்கு ஒரு மாந்தோலை கொடுத்து அவர் பிக்ஷை எடுக்கும் போதெல்லாம் இந்த வாமனமூர்த்தியின் குணானுபவத்தை அப்படியே நாம் நினச்சி பார்த்துக்கணுமா. ஏன்னா ராமாவதாரம் என்பது நமக்கு இப்போ ஒரு கோவிலில் கூட போகிறோம், ராமரை சேவிக்கிறோம். திரிவிக்ரமனாக பல கோவிலில் இருக்கார், வாமனன்னு எந்த கோவிலில் பெருமாள் இருக்காருன்னு தெரியலையேன்னா வாமனமூர்த்தி ரொம்ப கெட்டிக்காரர். உபநயனத்தில் என்ன அனுபவிச்சுக்கோங்கன்னு இருக்கார். அதனால் ஒரு உபநயனத்துலேயும் அந்த குழந்தை பிக்ஷை வாங்கிறது வரை பாருங்கோ, அப்படியே வாமனமூர்த்தியின் குணானுபவம் அதை அனுபவிக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கிறது. அதனால் நம்ம சம்பிரதாயத்தில் உபநயனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இது 7வது பாயிண்ட். அப்படியே வாமனமூர்த்தியின் குணானுபவம். ஏன்னா இப்போ கிருஷ்ணாவதாரத்துக்கு கூட ப்ராப்ளம் இல்லை, நம்மளே குழந்தைக்கு கிருஷ்ணனை போல நப்பினை போல எல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணிடுறோம். இந்த வாமனமூர்த்தியின் குணானுபவம் பண்ணுற ஒரே இடம் எதுனா உபநயனம் தான். கோவிலுக்கு போனால் திரிவிக்ரமனை சேவிக்கலாம், வாமனனை சேவிக்க முடியாது. உபநயனம் தான் அதுக்கான இடம். இது 7வது பெருமை.